இந்து சொன்னது போல 70 வயது உண்மையா எனக்கும் தெரியாது. எங்கி போனேன் ஆதிபன் 70வது பிறந்தாங்கன்னு டீச்சருக்காண்டு நம்ப முடியல. 60 தாண்டி இருப்பான்னு தெரியும், ஆனா 70 தொட்டுக்கான்றது ஒரு பெரிய அதிர்ச்சி தான். ஏன்னா அவ பார்த்தா சொல்ல இல்லாது. அதுல அந்த படத்துல பார்த்தேன், பழைய ஆள் சும்மா சிங்கப்பெண் தான். வாழ்க வாழ்க. இன்றைக்கும் அவ சந்தோஷமா நல்லா இருப்பாள். அவளோட மனம் நிறைவான மனம். அதை நான் கனகாலம் என்று சொல்ல முடியாது. டிடிஎஸ்பியில் ஆசிரியர்களாக இணைந்து கொஞ்ச காலம் இப்போ அண்மை காலங்களாக கூட நெருங்கி பழகி இருக்கிறோம். அந்த மனம் என்பது கொஞ்சம் கஷ்டப்பட்டவையை கண்டா கொஞ்சம் அவ கலங்கி போற குணம் இருக்குது. விவேகானந்தன் சார் சொன்னது போல ஒன்றும் சத்தம் போட்டு கதைக்க மாட்டேன். பிள்ளைக்கு அவ கதைக்கிறது நாங்கள் காதை கொடுத்து தான் கேட்க வேணும். அவ்வளவு சாஃப்டா கதைப்பா. மென்மையான கதை, மனம் மென்மை. கொஞ்சம் துன்பம் என்றால் ஓடி உதவி செய்கிற ஒரு பாங்கு. நான் எங்கள் வீட்டை வைத்துக்கொண்டே நிற்பவன். எனக்கு துன்பம் வருகின்ற பொழுது என்னுடைய வீட்டில் யாருக்கு வந்தாலும் அவரை எதிர்பார்க்காமல் வாசலில் காணலாம். அப்படி செய்யக்கூடிய ஒரு பண்பு நிறைந்த ஒரு பெரிய உதவுகின்ற பண்பு. அதுதானே உலகத்தில் இன்றைக்கு இல்லாமல் போகிறது. ஒரு துன்பத்திலே போய் ஓடி நிற்கின்ற குணம் என்பது சரியாக குறைந்து கொண்டு வருகிறது. அப்படிப்பட்டவர்கள் மத்தியில் அவருக்கு அந்த ஒரு நிறைவான ஒரு மனம் இருக்கிறது. அதை விட சொன்னாதான் இந்த தமிழ் படிப்பிக்கிற நாங்கள் எல்லாம் கொஞ்சம் பிள்ளைத்தை சொல்லி பார்ப்போம். நாங்கள் தமிழ் படிப்பிக்கிறோம் என்று எங்களை பிரபலப்படுத்த எல்லாருக்கும் விருப்பம் தானே. மனுஷரன்னா அப்படிதான். நாங்கள் ஒரு சின்ன விஷயம் செய்துட்டு அதை பெருசாக கலைப்போம். ஆனால் அவள் உண்மையாக சொல்லுவேன், இத்தனை வருஷ கால வாழ்க்கையில் நான் பார்த்த கல்வி சபை வாழ்க்கையில் அவ போல தமிழ் வகுப்புகளை நிலைக்க வைக்கணும் என்று நினைத்தது வேறு யாருமே கிடையாது. ஆனால் பாவம் என்று சொல்ல மாட்டேன், கிடைக்கும் கட்டாயம். நான் அவருக்கு சொல்ல கவலைப்படாதீங்க, அவருக்கு வேதனையாக இருக்கும் என்று அவ்வளவு பிள்ளைகளை சேர்த்து வகுப்புகளை வைத்திருக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தவர் இன்றைக்கும் இருக்கிறார். ஏன் இப்படி வகுப்புகள் இல்லாம போகுது, ஏன் இந்த கல்வி சபை வகுப்புகள் இல்லாம போகுது, சேர்க்க வேணும், பிள்ளைகளை சேர்க்க வேணும் என்று நிச்சயமா வரும் ஒரு நாள். அப்படி ஓடி ஓடி உழைத்தவருக்கு இன்றைக்கு பாடசாலை இல்லை, ஆனால் வர வேண்டும். அதைத்தான் நானும் மனதார விரும்புகின்றேன். ஆனால் ஒரு இடத்திலே விதைப்பது இன்னொரு இடத்திலே வரும். இப்பொழுது பார்த்தீர்களே அந்த குடும்பம், அப்படி ஒரு அருமையான குடும்பம் அப்படி அமைவது, அதுவும் ஆண் பிள்ளைகள் அம்மாவின் காலடியில் இருப்பது என்பது ஆதிபனோ அவருடைய அண்ணனோ இருவருமே அவருடைய மருமக்கள். அழகான அறிவான அன்பான அந்த குடும்பம் அப்படி அவர்கள் எல்லாம் அமைவது என்பது ஒரு பெரிய வரம். அது நாங்கள் ஒரு இடத்திலே விதைப்பது இன்னொரு இடத்திலே வந்து சேரும். அதுதான் நான் வாழ்க்கையில கண்டது. அது உங்களுக்கு இருக்கிறது. நல்ல நட்புகள் இருக்கின்றன. எனவே எந்த குறையும் இல்லை. இன்னும் நாங்கள் 100வது பிறந்த நாளில் இங்கே சந்திப்போம். இதே போல அல்லது பெரிய ஹோல் எடுக்கிறாரோ ஆதிபன் தெரியாது. நாங்கள் 100வது பிறந்த நாளுக்கு எல்லோரும் வருவோம். அருமையான கணவர் வள்ளுவன் சொல்லுவான், அதை கொஞ்சம் நாங்கள் மாத்தியும் பார்க்க வேணும். எப்பவுமே ஒரே வசனத்தை பேச முடியாது. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை என்று ஒரு மனைவி சரியாக அமைந்து விட்டால் ஒரு ஆடவனுக்கு இல்லாதது ஒன்றும் இல்லையாம், எல்லாம் வந்துவிடுவோம். ஆனால் மனைவி சரியில்லை என்றால் என்னதான் இருந்தாலும் ஒன்றுமே இல்லையாம் என்று ஒரு பெண்ணை பெருமைப்படுத்தினார். அது உண்மை. அந்த வகையில் ரஞ்சனா டீச்சர் கிடைத்தது அவருக்கு ஒரு வரம். ஆனால் அதே நேரம் நாங்கள் மாற்றி சொல்ல வேண்டும், அவர் அமைந்ததும் டீச்சருக்கு ஒரு வரம். ஒரு அருமையானவர், ஒரு அருமையான பண்பான, முதல் சொன்னது போல சொன்ன சொல்லை கேட்கிறாரோ இல்லையோ எனக்கு தெரியாது, உள்வீட்டு ரகசியங்கள். ஆனால் ஒரு மனைவியோடு கைகோர்த்து நடக்கின்ற, கடைசி வரை நடந்து போகின்ற, மனதாலும் உடலாலும் நடந்து போகின்ற ஒரு கணவன் அமைவது என்பது கூட ஒரு பெரிய வரம் தான். அந்த வரம் டீச்சருக்கு கிடைச்சிருக்க. அருமையான பிள்ளைகள் என்றைக்கும் நீடூழி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.